வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று கோச்சார சந்திரன் கன்னி ராசிக்குள் செல்கிறார். இன்று முழுவதும் ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. மேஷத்திற்குடைய அதிபதியாக காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் உடைய எல்லோருக்கும் குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகமும் இந்த சந்திரனோடு இன்று கன்னியில் இருக்க போகிறார். செவ்வாயும் ஹஸ்த நட்சத்திரத்தில் செல்கிறார், சந்திரனும் இன்று ஹஸ்த நட்சத்திரத்தில் செல்வது இன்று சொல்லக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு கிரக நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்கு நேரடியாக 6ஆம் வீடு வலுப்பெற்று இருப்பது பணியில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை குறிக்கக்கூடிய நாளாக இருக்கும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். அலைச்சல்கள் நிறைய இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு பொறுமையை கடைபிடித்தால் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நீங்கள் சமாளிக்க முடியும். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒரு 50% உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். குலதெய்வ வழிபாடும் ஆதித்ய ஹிருதயமும் சொல்வது உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். சுகஸ்தானத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய சில கிரக நிலைகள் அந்த கடகத்தில் இருப்பது திருமண வாழ்வில் கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது. தாய் வழி உறவினர்களிடம் சருது பிரச்சனை இல்லாமல் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்ல நிலை. தாய் மாமா வழி உறவினர்களிடம் கூட இன்று மேஷ ராசிக்கு ஒரு பிரச்சனையான நிலையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரிடமும் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது, உங்கள் வேலைகளை மட்டும் பார்ப்பது என்னை பொறுத்தவரை ஒரு சாதகமான பலனாக இருக்கும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு அற்புதமான பஞ்சமஸ்தானத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய நிலை நல்ல சுப விரயங்களாக சிலருக்கு ஏற்படலாம். பூர்வீகத்தில் சில விரயங்களை செய்து ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் வாங்கக்கூடிய நிலை, வீடு நிலம் போன்றவையாக இருக்கலாம். சிலருக்கு அற்புதமான தொழில் ரீதியிலான பெரிய லாபம், அதனால் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இது எடுத்துக்கொள்ளலாம். முயற்சிகளுக்கெல்லாமே பிரமாதமான வளர்ச்சி, அற்புதமான ஒரு யோகமான நிலை. இது ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை ரிஷபத்திற்கு கொடுக்கிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது தொடர்ந்து கவனித்து கொண்டு இருப்பது, ஓரளவிற்கு இந்த சூரியன் கிரகம் மகத்திலிருந்து தாண்டக்கூடிய வரை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும். ரொம்ப நல்ல வளர்ச்சியான நிலை ரிஷபத்திற்கு. தொழில் வளர்ச்சி, பணி வளர்ச்சி, பூர்வீக நன்மைகள், ரொம்ப பிரமாதமாக எல்லா பாவகங்களும் அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு கிரகம் இவங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பு வளையம்னு சொல்லலாம். 5, 7, 9 குரு பார்க்கிறார். வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். இன்றைய கோச்சார சந்திரன் பிரயாணங்களாக இருக்கும். நல்ல ஒரு சுப விரயங்கள் ஏதாவது செய்து கொண்டு மகிழக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். முக்கியமாக பணிக்கான சில அலைச்சல்கள், பிரயாணங்கள் இது போன்ற நிலையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. வருமானத்தில் ஒரு திருப்தியான நிலை. சுயதொழில் நண்பர்களுக்கு நல்ல மேன்மையான வருமானம் ஏற்படும். ஆனாலும் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தாமதத்தையும் இழுபறியையும் கொடுத்து பொறுமையை சோதித்து பிறகு வெற்றி கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு குருவுடைய ஒரு பலம் உங்களுக்கு அற்புதமாக இருப்பது. 2இல் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் அதைவிட அதிகமான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப செய்திகள், சுப விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல பாதுகாப்பான நிலை. இது ரிலேஷன்ஷிப் வகையிலும் நன்மைகள், பொருளாதாரத்திற்கும் ஏற்றமான நிலை. தாயார் ஆரோக்கியம், தந்தையார் ஆரோக்கியம் மட்டும் சிறிது கவனம் மிதுன ராசி நண்பர்களுக்கு. அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடக ராசியில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் இவங்களுக்கு மெட்டீரியல் விஷயங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுப்பார்கள். ஆனால் குடும்ப வாழ்விலும் வாக்குஸ்தானத்திலும் ஒரு கவனமான பலன்களையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிநாதன் சந்திரன் இன்று 3ஆம் வீட்டில் இருப்பது தைரியமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சில லாங் டேர்ம் பிளான்ஸ் எல்லாமே இன்று மனதில் ஒரு ஸ்பார்க் போல ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். நல்ல ஒரு திருமண வாழ்வில் இணக்கமான நிலை, ஓரளவிற்கு நல்ல பிரச்சனைகள் இல்லாத நிலை. ஆனால் கோபம் வரும்பொழுது மட்டும் பேச்சில் நிதானமாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். பணியில் ஏற்றம், வருமானத்தில் நல்ல உயர்வு. இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளும் ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல தெளிவை கொடுக்கும். பஞ்சமாதிபதியுடன் இணைந்து இருக்கக்கூடிய சந்திரன் நல்ல ஒரு வளர்ச்சியான நிலையவே கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய 2 கிரகங்களுமே ஒரு பொறுமையை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை போல இருக்கிறது. பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நிலையாக இதை எடுத்துக்கொள்ளலாம். சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கலாம். குடும்பத்திற்கான சில விரயங்கள்,
குடும்ப வாழ்விற்கு தேவைப்படக்கூடிய சில வீட்டிற்கு தேவையான விஷயங்களுக்கு சில விரயங்களாக இருக்கலாம். ஆனாலும் தந்தை ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை, தாயார் ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் தேவை சிம்மராசி நண்பர்கள். அதே சமயம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வகையில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக வார்த்தையில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இன்று ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல பலனை கொடுக்கும். அந்த 2ஆம் வீடாக வரக்கூடிய அந்த கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி சந்திரனும் சரி, சந்திரனுடைய ஹஸ்தத்தில் செல்வது உங்களுடைய சிம்மத்துக்கு அது 12ஆம் வீட்டு தொடர்பாக வருவதனால் குடும்பஸ்தானத்தில் குழப்பங்கள் வராமல் இருக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு வருமானம், தொழில் லாபம் எல்லாமே பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நல்ல நிலை. அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து சந்திரன் சாரத்தில் செல்வது பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய யோகமான நிலை. திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய நல்ல பலன்களாக இன்று கன்னிராசிக்கு ஏற்படும். திடீரென்று நீண்ட நாள் முயற்சித்த சில விஷயங்கள் இன்று ரொம்ப எதிர்பார்க்காத அளவிற்கு திடீர் வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். இது எல்லாமே வெளி விஷயங்களுக்கு, பொருளாதார விஷயங்களுக்கான நன்மைகள். ஆனால் திருமண வாழ்வில் மிகுந்த எச்சரிக்கையும் அக்கறையும் தேவை. வாக்குவாதம் கூடாது. ஈகோ கிளாஷ் இல்லாமல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். பணியில் ஒரு நல்ல நிலையாக இருந்தாலும் சற்று பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். வாக்குவாதம் இல்லாமல் பணியில் கூட நீங்கள் யாரிடமும் தேவையில்லாமல் பேசாமல் உங்கள் வேலைகளை மட்டும் பார்ப்பது ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். இன்றைய ஒரு கிரகநிலை எல்லாமே சந்திரனுடைய ஆளுமை இருப்பதனால் மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை நம்ப வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் யாரிடமாவது கேட்டு கிராஸ் செக் பண்ணிக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய நிலையை அடுத்து நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு பணி தொழில் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். சில அலைச்சல்களாக இருக்கலாம். பணிக்காக, தொழிலுக்காக சில பிரயாணங்களாக இன்று மேற்கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். சில விரயங்களும் இன்று ஏற்படுவதற்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். இது ஓரளவிற்கு நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே போதுமான நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவர் திங்கிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஓவர் திங்கிங் செய்ய வேண்டாம். உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பது பொருளாதாரத்திற்கு நல்ல ஏற்றமான நிலை. அதிர்ஷ்டத்தால் விஷயங்கள் நடக்கும். நல்ல நீண்ட நாள் முயற்சிகள் செய்த சில விஷயங்கள், நடக்காமலே இருந்த சில விஷயங்கள் எல்லாமே இன்று அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு நினைத்ததை விட நல்ல விதத்தில் நடந்தேறக்கூடிய விஷயங்களாக மாறும். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இன்று செய்ய வேண்டிய சில புதிய விஷயங்கள், புதிய முயற்சிகளுக்கு கொஞ்சம் நீங்கள் சட்டிலாக இருப்பது, சட்டிலாக யோசிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பாக்கியஸ்தானமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் பழைய விஷயங்களுக்குடைய நல்ல ரிசல்ட்ஸை இன்று கொடுக்கும். ஆனால் இன்று செயல்படக்கூடிய புதிய விஷயங்களுக்கு ஒரு 50% அது பாதகமான முயற்சிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்களை குறைப்பது, தேவையில்லாத ஓவர் திங்கிங்கை குறைப்பது, மூத்த சகோதர வகையில், ரிலேஷன்ஷிப் வகையில் ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருப்பது, இதெல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள், லாபமான நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் தொழிலில் ஒரு நாளும் நீங்கள் செயல்படுத்துவதற்கு ஒரு சிரமமான காலகட்டமாக இருக்கலாம். தொழில் வளர்ச்சி என்பது வேறு, அந்த தொழிலை ஹேண்டில் பண்ணக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது வேறு. ஸோ உங்களுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவித்து அந்த தொழிலை கஷ்டப்பட்டு ரன் பண்ணக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரெனுவஸாக உணரக்கூடிய சில விஷயங்களாக தொழிலுக்கு ஒரு கிரகநிலைகளாக காட்டுவதை இது நீங்கள் உணர வேண்டும். ஓரளவிற்கு இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதை நீங்கள் சரியான முறையில் இரிட்டேஷன் இல்லாமல் நீங்கள் இந்த தொழில் விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவது நல்ல நிலை. உங்களோட ஆரோக்கியம் சரியில்லை, உங்களால் அந்த வேலை பளு ஒரு 8 மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் சிக்கல் இருக்குது, உங்களால் செய்ய முடியலைன்னா நீங்கள் ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். இதே போல் சூழலுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு இப்பொழுது உங்கள் உடம்பையும் மனதையும் தயார்படுத்துவது, தொழிலுக்குடைய அந்த பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நல்ல விதமாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு இன்று பார்க்கலாம். மகரத்திற்கு பாக்கியஸ்தானத்தோடு கனெக்ட் ஆகக்கூடிய நிலை ஆப்வியஸாக ரொம்ப நல்ல பலன்கள். வாழ்க்கை துணையுடைய உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அற்புதமான ஒரு மேன்மையான நிலையை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய தைரியம், தன்னம்பிக்கை பன்மடங்கு உயரக்கூடிய நல்ல நிலை. அவர்கள் சொல்லக்கூடிய சில டெசிஷன் மேக்கிங் இன்று உங்களுக்கு
எடுத்துக்கொள்வது ரொம்ப சாலச்சிறந்த நல்ல பலன்களாக அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்வில் ஓரளவிற்கு ஒற்றுமை இருப்பது நல்ல நிலை. பணியிலும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஆனால் சுயதொழில் நண்பர்கள் சற்று நிதானமாக இருப்பது, சுயதொழிலில் கொஞ்சம் அக்கறையாக இருப்பது, படிப்படியாக அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து கொண்டு வருவது நல்ல பலன்கள். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் சந்திரன் சாரத்தில் இருப்பது. பணியில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். பணியில் வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களிடம், முக்கியமாக ஆண்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் பெண்களிடம் தேவையில்லாத உயரதிகாரிகளை பற்றின காசிப்ஸ்லாம் நீங்கள் பேசாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சற்று எச்சரிக்கை. பணியில் ரொம்ப கவனமாக இருந்து இன்றைய நாளை நீங்கள் கடத்தி கொண்டு வர வேண்டும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இன்று மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை சற்று சரிபார்த்து கொள்ள வேண்டும். அது பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாகவும் சுயசாரத்தில் செல்வதனாலும் குடும்ப வாழ்வை நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களை அறியாமலே நீங்கள் சில அலட்சியமான மனோபாவத்தினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்டாக்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் செய்கிறீர்களா அப்படிங்கிறதை கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்வது நல்ல நிலை. இது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அப்படின்னு சிலருக்கு புரியவில்லை. அப்படின்னா, ரொம்ப பிடிவாதமாக வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை ரொம்ப டாமினேட் செய்து அதை அப்படிதான் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு டாமினேஷனை காட்டக்கூடிய மீன ராசிக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய ஒரு நெருக்கத்திலிருந்து விலகி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இது வரக்கூடிய நிலையாக இருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் பிடிவாதத்தை குறைத்துக் கொள்வது நல்ல நிலை. திருமண வாழ்விலும் அனுசரிப்பது மிகுந்த பாதுகாப்பை மீன ராசிக்கு கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 செவ்வாய்க்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.